விஜய் பயந்துருக்காரு. ரொம்ப அச்ச உணர்வோடு இருக்காரு இந்த அரசு இயந்திரத்தை கொண்டு செலுத்துறதுல. ஒரு சினிமா படத்துல ஒரு டயலாக் வரும், பயப்படுறியா குமாரு அப்படின்னு. அது மாதிரி பயப்படுறியா விஜய், முதுகெலும்பு இல்லாத ஒரு தலைவராக வெளிப்படுறாரா விஜய்? ஏன் அவ்வளவு அச்ச உணர்வோடு இருப்பவர் மேடையில் எதற்கு சவால் விடுகிறார்? மேடையில் எதற்கு வசனம் பேசுகிறார்? உண்மையிலேயே நெஞ்சுரம் இருக்கிற முதலமைச்சராக இருந்தால், தெம்பும் திராணியும் இருக்கிற முதலமைச்சராக இருந்தால், இந்த ஆட்சிக்கு எதிராக யார் சதி செய்கிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு இந்த முதலமைச்சர் பேச்சை முன்வைக்க வேண்டும். ஒரு பதட்டத்தினுடைய வெளிப்பாடுதான். ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கிற ஒருவர் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் இன்றைக்கு முதலமைச்சர் பேசினார். அவர் இன்றைக்கு பேசிய உரையை நீங்கள் தொகுத்து பார்த்தால் எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி கொண்டு முதலமைச்சர் வெளிப்படுகிறார் என்பது பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு புரியும். ஏதோ விஜய் ஒரு பெரிய யுக புரட்சிக்கு வித்திட்டதை போல பேசுகிறார். இந்த மக்கள் அவருக்கு எப்படி வாக்களித்தார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அறுதி பெரும்பான்மையே கிடைக்கவில்லை இந்த அரசுக்கு. இது உண்மையிலேயே ஒரு போலி அரசு, உண்மையிலேயே ஒரு பொம்மை அரசு இந்த அரசு. இன்றைக்கு முதலமைச்சர் அதையே வழிமொழிந்து பேசுகிறார். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். முதலமைச்சரான பின்னாடி முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றிட்டு விஜய் அவர்கள் பேசும்போது, என்ன நீங்க ஜெயிக்க வச்சு இப்போ கொடியை ஏற்றி வச்சு பேசவும் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு நன்றி அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. குறிப்பா பார்க்கும்போது, என்ன உங்களுடைய அண்ணனா, தம்பியா, மகனா நினைச்சுக்கிட்டு என்ன ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க, அதோட மட்டும் ஒரு கடமை முடிஞ்சிடல, நீங்க என் கூடயே இருக்கணும், அப்பதான் என்னால மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த அவர் பேசுறாரு. நம்ம ஆட்சிக்கு எதிரான சதிகளையும் சக்திகளையும் முறியடிக்க நம்ம ஒன்றிணைந்து பாடுபடுவோம் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்கிறாரு. இந்த முதல் பேச்சை எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சராக பொறுப்பேற்று முதல் முறையாக கோட்டை குத்தலத்திலே கொடியேற்றுகிறார் விஜய். அவருடைய உரை வரலாற்று சிறப்பு மிக்க உரையாக அமைந்திருக்க வேண்டும். எதிர்கால தமிழ்நாடு எப்படி அமைய போகிறது, அவருடைய விஷன் என்ன, எதை நோக்கி பயணிக்க போகிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்பதை சொல்லி இருக்க வேண்டும். தேர்தல் பிரச்சார களத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுவதை போல ஒரு முதலமைச்சர் வெளிப்பட்டிருக்கிறார். ஒரு முதலமைச்சர் என்கிற மாண்புக்கு உரிய இடத்திலிருந்து விஜய் இன்றைய உரையை ஆற்றவில்லை என்பது என்னுடைய அழுத்தமான பார்வை. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஜய் வரிசையாக ஊழல் குறித்து, லஞ்சத்துக்கு எதிராக, கரப்ஷன் ஃப்ரீ என்றெல்லாம் பேசிக்கொண்டே வந்தார். அந்த உரையிலே அவர் சொல்லி இருக்க வேண்டிய செய்தி என்னவாக இருந்திருக்குமானால், இந்த நாட்டு மக்களுக்கு விஜய் முதலமைச்சராக இருந்து எப்படி கடமையாற்றப் போகிறார் என்பதை அவர் பேசியிருந்தால் அது நியாயமானதாக இருந்திருக்கும். ஆனால் நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை அமைப்போம் என்கிற உத்தரவாதத்தை கொடுப்பதன் மூலமாக ஏதோ கடந்த ஆட்சியெல்லாம் ஊழல் ஆட்சியை போலவும், இதுவரை ஊழல் மெலிந்து கிடப்பதை போலவும், லஞ்ச லாவண்யங்களால் மட்டும்தான் அரசு இயந்திரம் இயங்குவது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்க முனைந்திருக்கிற விஜயினுடைய பேச்சு உண்மையிலேயே ஒரு முதலமைச்சர் என்கிற மாண்புக்குரிய பேச்சாக அந்த பேச்சு இல்லை. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதிமுகவையும் ஒரு சேர அவை எதிர்த்திருந்தால் உண்மையிலேயே அவர் 2 கட்சிகளையும் ஒரு சேர பார்க்கிறார் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டியிருக்கும். முன்னாள் முதலமைச்சர்களினுடைய திட்டங்கள் அப்படியே நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோம், மெருகேற்றுவோம் என்று சொல்வதன் மூலமாக அவர் மேடம் ஜெயலலிதா என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் அம்மா உணவக திட்டத்துக்கு. அதே போல காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த போது MK ஸ்டாலின் சார் என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா? மேடம் ஜெயலலிதா என்று சொன்னால் அண்ணன் ஸ்டாலினும் சாராகத்தானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அண்ணன் ஸ்டாலினுடைய பெயரை திட்டமிட்டு அவர் இன்றைக்கு சொல்லக்கூடாது என்கிற காரணத்தால் அந்த பெயரையே அவர் சொல்லவில்லை. அந்த திட்டம் இருக்கிறவரை அவருடைய பெயர் நிலைத்திருக்கும். எப்படி தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறவரை அண்ணாவினுடைய பெயர் நிலைத்திருக்குமோ, அதுபோல காலை உணவு இருக்கிறவரை, காலை உணவு திட்டம் இருக்கிறவரை அண்ணன் MK ஸ்டாலினுடைய பெயர் வரலாற்றில் நிலைத்திருக்கும். அவருடைய பெயரை மறைக்க முடியாது. இன்றைக்கு ஒரு அரசியல் மாச்சரியங்களோடு கூடிய உரையைத்தான் ஒரு முதலமைச்சர் என்கிற நிலையில் இருந்து அவர் ஆற்றினார். ஏன் தொடர்ச்சியாக வசனங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார் என்று புரியவில்லை. இதுவரை வசனங்களை மட்டுமே பேசி வந்தவர் இப்போது முதலமைச்சரானதற்கு பிறகும் தொடர்ச்சியாக வசனங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார். அதுல ரொம்ப குறிப்பாக அவர் இன்றைக்கு பேசிய உரையை நீங்கள் தொகுத்து பார்த்தால் எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி கொண்டு முதலமைச்சர் வெளிப்படுகிறார் என்பது பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு புரியும். ஏன் ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு முதலமைச்சர் இயங்கிட வேண்டும்? எல்லோருக்குமான முதலமைச்சர் தானே. நான் இந்த நேரத்தில் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்களினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகான முதல் உரையை பார்க்கிறேன். எனக்கு வாக்களித்தவர்களும் எனக்கு வாக்களிக்காதவர்களும் ஏன் எனக்கு வாக்களிக்கவில்லை என்று நினைக்கிற வகையில் வாக்களித்தவர்களுக்காகவும் வாக்களிக்காதவர்களுக்காகவும் சேர்ந்தே நான் கடமையாற்றுவேன் என்று சொன்னார். அதுதான் ஒரு முதலமைச்சருக்கு உண்டான தகுதியாக நான் பார்க்கிறேன்.
இன்னைக்கு அந்த மேடையில் இருந்து கொண்டு என்ன பேசுறாருன்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய புரட்சியை செய்திருக்கிறார்கள். சாதியை அடித்து நொறுக்கி, மதத்தை அடித்து நொறுக்கி, மசில் பவர் அத அடித்து நொறுக்கி, மணி பவர் அதையும் அடித்து நொறுக்கி, ஒரு பெரிய புரட்சிக்கு வித்திட்டு எனக்கு மேசிவ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மயிலாப்பூரில் நிறுத்தியது யார்? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரையா மயிலாப்பூரிலே கொண்டு வந்து நிறுத்தினார்? யாரை கொண்டு வந்து மயிலாப்பூரிலே நிறுத்தினார்? விஜய் எதற்காக பெரம்பூரையும் திருச்சி கிழக்கு தொகுதியையும் தேர்ந்தெடுத்தார்? ராணிப்பேட்டையில் போட்டியிட்டு இருக்க வேண்டியதானே விஜய்? விருதாச்சலத்தில் போட்டியிட்டு இருக்க வேண்டியதானே விஜய்? தஞ்சாவூரில் போட்டியிட வேண்டியதானே விஜய்? ஏன் பெரம்பூர் தொகுதிக்கு போனார்? ஏன் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு போனார்? எல்லாவற்றிலும் ஒரு கணக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் கணக்கிட்டு தான் விஜய் இந்த தேர்தலில் களம் கண்டார். ஏதோ விஜய் ஒரு பெரிய யுக புரட்சிக்கு வித்திட்டதை போல பேசுகிறார். இந்த மக்கள் அவருக்கு எப்படி வாக்களித்தார்கள் என்பதெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். அறுதி பெரும்பான்மையே கிடைக்கவில்லை இந்த அரசுக்கு. அதை மறந்து விடுகிறார் விஜய் அவ்வப்போது. ஏதோ இந்த நாட்டு மக்கள் அறுதி பெரும்பான்மைக்கு மேலாக 140, 150 இடங்களை விஜய்க்கு கொடுத்து விட்டதாக விஜய் கருதுகிறார். ஊழல் குறித்து விஜய் பேசுகிறார். நாங்கள் அதற்கான எந்த வகையிலான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி விட மாட்டோம் என்கிறார். குதிரை பேரம் என்பதற்கு பெயர் என்ன? விஜய் அதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறாரா? இன்னொன்று, வரிசையாக இந்த அரசு செய்த திட்டங்களை பட்டியல் போடுகிற போது இந்த அரசு எதையெல்லாம் செய்ய தவறி இருக்கிறது என்பதை விஜய் கவனத்தில் கொள்ளவே இல்லை. காவிரி நீர் குறித்து விஜயினுடைய பார்வை என்ன? அது இந்த சுதந்திர தின உரையில் இடம்பெற்றிருக்க வேண்டும் இல்லையா? விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள் இல்லையா? அவர்கள் குறித்து கொஞ்சமாவது பேசினாரா விஜய்? அவர்களுடைய கண்ணீரை கூட நேரடியாக உட்கார்ந்து கேட்க முடியாத முதலமைச்சராக வெளிப்பட்டார் விஜய். புஷி ஆனந்தையும் இல்ல அவர்களுக்காகத்தான் அவர்களிடத்திலே பேச பயிர் வைத்தார். கடனை இல்ல விவசாயிகளுக்காக தான் பயிர் கடனை நாங்க தள்ளுபடி பண்ணிருக்கோம். குறுவை சாகுபடிக்காக நான் ஒவ்வொரு பாயிண்டா வரேன். நீங்க என்ன பேச விட்டீங்கன்னா தான் நான் பேச முடியும். நான் இப்ப விஜய் காவிரி விவகாரம் குறித்து பேசியதை நான் சொன்னேன். அடுத்து நீங்க சொன்ன மாதிரி பயிர் கடன், நீங்க சொன்ன வாக்குறுதி என்ன, நிறைவேற்றியது என்ன? ஏன் இவ்வளவு முரண்பாடுகள்? அது குறித்து ஏன் விஜய் வாய் திறக்கல? 5 லட்சம் ரூபாய் கடன் பெற்றவர்களுக்கு நாங்க கடனை ரத்து பண்ணிடுறோம். அதாவது ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் கணக்கு, 5 ஏக்கருக்கு 5 லட்சம் கணக்கு, 5 ஏக்கருக்கு நிலம் வைத்திருப்பவர்களுக்கு கூட்டுறவு வங்கி கடன் ரத்துன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு என்ன சொன்னாரு? நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு சுதந்திர தின உரையில எவ்வளவு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. ஏன் இவ்வளவு பெரிய பாரபட்சத்தை நீங்க காட்டினீங்க? அப்ப மக்களை ஏமாற்றி தானே நீங்கள் இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கீங்க. மக்களிடத்துல பொய் சொல்லி தானே நீங்க இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கீங்க. ஒரு சுதந்திர தின உரையில் அதை பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியுதா? என்ன செய்தியை இன்னைக்கு நீங்க கன்வே பண்ணிருக்கீங்க இந்த நாட்டு மக்களுக்கு? அப்ப தொடர்ச்சியாக ஒரு பொதுக்கூட்ட மேடையில், அரசியல் கட்சி மேடையில் ஒரு முதலமைச்சர் எப்படி பேசுவாரோ, ஒரு கட்சி தலைவர் எப்படி பேசுவாரோ, அது போல ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு சுதந்திர தின உரையை ஆற்றிவிட்டு பேசி இருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். என்ன ஜெயிக்க வச்சதோட உங்களுடைய கடமை முடிந்து விடல, என்ன கூடயே இருங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவர் என்ன சொல்ல விரும்புறாரு? இடைத்தேர்தல் என்ன ஜெயிக்க வரீங்க அப்படின்னு சொல்றாரா? சொல்றாரா? விஜய் பயந்துருக்காரு. ரொம்ப அச்ச உணர்வோடு இருக்காரு இந்த அரசு இயந்திரத்தை கொண்டு செலுத்துறதுல. ஒரு சினிமா படத்துல ஒரு டைலாக் வரும், பயப்படுறியா குமாரு அப்படின்னு. அது மாதிரி பயப்படுறியா விஜய் அப்படின்னு இந்த நாட்டு மக்கள் பார்த்து கேட்க வேண்டிய இடத்துக்கு வந்திருக்காரு. சார், ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான் மக்களுடைய வேலை. ஆட்சி அதிகாரத்தை நீங்க கொண்டு செலுத்த வேண்டியது உங்களுடைய தார்மீக கடமை, பொறுப்பு. அதை நீங்க தான் செய்யணும். ஓட்டு போட்டுட்டு என்ன கைவிட்டுறாதீங்க அப்படின்னா, ஓட்டு போட்ட மக்களை நீங்க தான் கைவிடக்கூடாது. மக்கள் ஏன் உங்களை கைவிடணும், கைவிடக்கூடாதுன்னு நீங்க பேசுறீங்க? நீங்க தான் சார் ஓட்டு போட்ட மக்களை கைவிடக்கூடாது. நீங்க அந்த மக்களை கைவிட்டுட்டீங்க. சொத்து வரியை ஏன் ஏத்துனீங்க? சென்னை மாநகராட்சியில 2 நாட்களாக ஒட்டுமொத்த சென்னையும் தலைகீழாக புரண்டு கிடந்தது. அப்புறம் உடனே மறு அறிவிப்பு. நீங்க இந்த அரசு ஒவ்வொரு அறிவிப்பாக வெளியிட்டு பாக்குது, என்ன நடக்குதுன்னு ஒரு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. சொல்லி பாக்குறது, எதிர்ப்பு இருந்துச்சுன்னா அப்படியே வித்ட்ரா பண்ணிக்கிறது அப்படின்னு சட்டப்பேரவையில உதயநிதி ஸ்டாலின் பேசினார், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர். அது எவ்வளவு உண்மை பாருங்க. இந்த விவகாரத்துல அப்படித்தானே பண்ணிச்சு இந்த அரசு. சொத்து விவகாரத்துல, சொத்து வரி விவகாரத்துல அப்படித்தானே செய்தது சென்னை மாநகராட்சிக்குள்ள. மின்சார கட்டணத்தை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கீங்க? எல்லாருக்கும் தாறுமாறா பில் வந்திருக்கு. எங்க வீட்டுக்குலாம் 32,000 ரூபாய் பில் வந்திருக்கு சார் இந்த மாசம். விளக்கெரிக்காமலே 32,000 வருகிற அளவுக்கான ஒரு மின்சார கட்டணத்தினுடைய ஏற்றம் என்பது இருக்கு ஒரு சராசரி குடும்பத்துக்குள்ள அப்படின்னா யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப இந்த நாட்டு மக்களோடு நீங்க நிக்கல. நீங்க இந்த நாட்டு மக்களோடு நிற்காமல் அந்நியப்பட்டு போய் நிற்கிறீங்க இந்த மாதிரியான விவகாரங்கள்ல. நீங்க ஆனா நாட்டு மக்கள் உங்களோட நிக்கணும்னு பேசுறீங்க. என்ன சார் நியாயம் இது? உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் தானே துணை நிற்க வேண்டும். அவர்களுடைய கரங்களை நீங்கள் தானே இறுகப்பற்றிக் கொள்ள வேண்டும். அப்படித்தானே இதுவரை இருந்த முதலமைச்சர்கள் பற்றி கொண்டார்கள். ஆனால் மாறாக நீங்க அவங்க கிட்ட என்ன கைவிட்டுறாதீங்க அப்படின்னா, நீங்க கேட்டது ரொம்ப சரி. இடைத்தேர்தல் என்ன கைவிட்டுறாதீங்கன்னு சொல்றாரு. இடைத்தேர்தல் பிரச்சாரத்தை சுதந்திர தின மேடையில் இருந்து துவங்குகிறார் விஜய்.
அதுல ரொம்ப குறிப்பா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜை கடத்துறாரு இல்லையா, அது தேர்தல் பிரச்சார மெசேஜ் தான். சுதந்திர தினத்தில் என்ன செய்தி கடத்தப்படுகிறது என்று சொன்னால், தேர்தலுக்கு எனக்கு வாக்களியுங்கள்னு. அவர் உங்கள் சின்னம் விசில், உங்கள் வேட்பாளர் இவர்தான் அப்படிங்கறத மட்டும்தான் அவர் இன்னைக்கு செய்யலையே தவிர, மீதி எல்லாமே தேர்தல் பிரச்சாரம் தான். ஒட்டுமொத்தமாக அவருடைய உரை இன்றைக்கு அரசு செலவில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை சுதந்திர தின நாளில் விஜய் மேற்கொண்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பழைய திட்டங்களை நாங்க கண்டினியூ பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. அதுக்குள்ள இருக்கிற வித்தியாசத்தை நீங்க வேறுபடுத்தி காட்டினீங்க. அதே சமயம் இப்போ தாவேக அரசு வந்ததுல இருந்து பழைய திட்டங்களுக்கு வந்து புதிய பெயர்களை வைத்து புதிய பெயர்களை மாற்றுகிறார்கள் அப்படிங்கிற விஷயம் பேச போலான்னு பார்த்தோம். ஆனா இன்னொரு பக்கம் இவர் வந்து அதே திட்டங்கள் தொடருது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இது ஒரு பாசிட்டிவ் சைன் தானே அப்படின்னு சொல்லி பலரும் சொல்றாங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்ன பேர்ல தொடருதுன்றதுதான். அம்மா உணவகம் இதுவரை அம்மா உணவகமாகத்தான் தொடர்ந்தது. 5 ஆண்டு கால திமுக ஆட்சினா அது அம்மா உணவகம் தான். அப்பா உணவகம்னு மாத்தல, ஐயா உணவகம்னு மாத்தல, கலைஞர் உணவகம்னு மாத்தல, தளபதி உணவகம்னு மாத்தல. இன்னும் சொல்ல போனா அந்த அம்மா வந்து அம்மா சிமெண்ட்ஸ்ன்னு வச்சுச்சு, அம்மா உணவகம்னு வச்சுச்சு. திமுகவினுடைய தலைவராக இருந்த முதலமைச்சர் அப்படியெல்லாம் எந்த பெயரையும் வைக்கல. நான் முதல்வன் திட்டம் என்றுதான் பெயர் வைத்தார். முதலமைச்சரின் பெயரால் திட்டங்கள் தான் செயல்பாட்டுக்கு வந்தது. ஆனா நீங்க இன்னைக்கு அதை எல்லாத்தையும் உங்க கட்சியோட பெயரோடு சேர்த்துக் கொண்டீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் முன்னேற்ற திட்டங்கள்னு வச்சிருக்கலாம், ஆனா வக்கீல திமுக பொதுவான பெயர்களைத்தான் சுட்டியது. தமிழ்நாடு என்கிற பெயரை சுட்டியது. முதலமைச்சர் என்கிற அந்த ஒரு அதிகாரத்தை மையப்படுத்தி அவர் கொண்டு வந்த திட்டம் என்பதை நினைவுபடுத்தி, முதலமைச்சர் எந்த முதலமைச்சரா இருந்தாலும் அது முதலமைச்சரோட திட்டம் தானே. இன்னைக்கு நான் முதல்வன் திட்டம் இருந்ததுன்னா அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஸ்கீம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு தான் பெருமை. ஏன்னா இந்த முதலமைச்சரை தான் குறிக்கும். நான் முதல்வன் என்பது இந்த முதலமைச்சரை தான் குறிக்கும். நான் முன்னாள் முதல்வன் திட்டம் இல்லை, நான் முதல்வன் திட்டம் தான். அப்போ நீங்க வந்து திட்டங்களுக்கு பெயர் மாற்றுவதன் மூலமாக என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இந்த திட்டம்லாம் உங்க திட்டம்னு லேபிள் ஒட்டிக்கிறதுக்கு பாக்குறீங்களா? இந்த ஸ்கீம்லாம் உங்க ஸ்கீம்னு இந்த நாட்டு மக்கள்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு நீங்க பாக்குறீங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள் தொடருது, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை. ஏன்னா எந்த திட்டத்தையும் நீங்க ரத்து பண்ண முடியாது. ரத்து பண்ணா நீங்க மக்கள்கிட்ட சிக்கிடுவீங்க. நீங்க 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஆனா எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? நீங்க ஏற்கனவே அரசு கொடுத்து கொண்டு இருந்த 1000 ரூபாய் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. நீங்க மின்சார கட்டணத்தை எந்த மாதிரியாக உயர்த்தி இருக்கீங்க? உயர்த்திட்டு அந்த 1000 ரூபாய் நீங்க கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காம போனாலும் ஒண்ணுதான்ற சூழல் வந்து இன்றைக்கு உருவாகி இருக்கு. அப்போ இது என்ன மாற்றமாக இருக்க முடியும்? ஒரு பக்கத்துல திட்டங்களுக்கு பெயரை மாற்றி வைப்பது, இன்னொரு பக்கம் அதே திட்டம் தொடரும்னு சொல்றது. அதே திட்டம் தொடருமாக இருந்தால் அந்த பெயரிலேயே அல்லவா தொடர வேண்டும், ஏன் பெயர்களை மாற்ற வேண்டும்? அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களால ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, உங்களால ஸ்கீமை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதனால எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி உங்க வசதிக்கு பேர் மட்டும் வச்சுக்கிறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டா, இவங்க வந்து எதையுமே செய்ய மாட்டாங்க, லேபிளை மட்டும் ஒட்டிக்குவாங்க அப்படின்றதுதான் இன்றைக்கு முதலமைச்சர் உரையின் மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய செய்தி. பேரை மட்டும் தான் மாத்திக்கிறோம், ஆனா திட்டங்கள் அப்படியே செயல்படுத்துறோம் அப்படின்னா ஏன் பேரை மாத்துறீங்கன்றது இருக்குல்ல. ஏன்னா இந்த திட்டங்கள் நாளை எதிர்காலத்தில் இப்போது இவர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லப்படுகிற விடலைகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது எல்லாமே எங்க அண்ணன் விஜயுடைய திட்டம்னு சொல்றாங்க, இது எல்லாமே எங்க ஆட்சியினுடைய செயல்பாடுகள்னு சொல்றாங்க. அவர்களுக்கு இதெல்லாம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்கீமா இருந்தது, ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனளித்தது அப்படிங்கிற செய்தியே பலருக்கு இன்னும் புரியாம இருக்கு. விஜய் போட்டோ போட்டாலே அதை ஷேர் பண்ணிடுறாங்க. விஜய் போட்டோ போட்டு அதுல என்ன எழுதியிருக்குன்னு கூட பாக்குறது இல்லை. விஜய் போட்டோ இருந்தா அதை ஷேர் பண்ணிடு, இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுன்ற ஒரு மனநிலை இருப்பவர்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் விஜய் கொண்டு வந்த திட்டங்கள் போல இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாதிரியை உருவாக்குகிறார் விஜய். இது உண்மையிலேயே ஒரு போலி அரசு, உண்மையிலேயே ஒரு பொம்மை அரசு. இந்த அரசு இன்றைக்கு முதலமைச்சர் அதையே வழிமொழிந்து பேசுகிறார். நாங்க எக்ஸிஸ்டிங் ஸ்கீமை வச்சிருக்கிறோம், அதை கேன்சல் பண்ணல அப்படின்றது அந்த மாதிரியான ஒரு பேச்சு தான். அதே ஸ்கீம் பேரை மட்டும் மாத்திருக்கோம் அப்படிங்கிறத ஒப்புதல் வாக்கு மூலமாகவே விஜய் கொடுத்துட்டாருதான் நான் பாக்குறேன். நம்ம ஆட்சிக்கு எதிரான சக்திகள் இருக்கு, சதிகள் இருக்கு, அதை நம்ம ஒன்னா சேர்ந்து முறியடிக்கணும், என் கூட நில்லுங்க அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இது வந்து ஒரு ஃபியர் மாங்குறீங்க, ஒரு பயத்தை காட்டிய மக்களை வந்து தன் பக்கம் வைத்துக் கொள்வது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாமா, இல்ல எப்படி போகணும்? இல்ல, டெல்லியில மோடி கொடியேற்றின பிறகு இந்த நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு, எதிரிகள் நம் நாட்டை வந்து கபலீகரம் செய்ய பார்க்கிறார்கள், எனவே நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும், என்னுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள்னு சொல்லுவாரு. அதே சேம் ஃபார்மட்டை இவர் வந்து இங்க இருக்கிற எதிர்கட்சிகளை நோக்கி வைக்கிறார். இந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறார்கள், இந்த ஆட்சிக்கு எதிராக திட்டங்களை தீட்டுகிறார்கள், சதி திட்டம் தீட்டப்படுகிறது அப்படின்றாரு. இந்த ஆட்சிக்கு எதிராக என்ன சதி திட்டம் தீட்டுச்சுங்கிறத இத்தனை நாள் பேரவை நடந்துச்சு, நீங்க பேரவையிலேயே சொல்லிருக்கலாமே. ஏன் நீங்க பேரவையில் அதை சொல்லல? சொல்லியிருந்தா எதிர்கட்சிகள்
உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய பேச்சுக்கு பதிலடி கொடுத்திருப்பாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, யாருமே வசதியாக பேச முடியாத, கேள்வி கேட்க முடியாத இடத்தில் வந்து நின்று கொண்டு பேசுறீங்க. அதனால தான் நான் சொன்னேன் இது மோடி ஃபார்மட்ன்னு. மோடி இப்படிதான் செய்வார். உடனே என்ன பண்ணுவாருன்னா, இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டை காப்பாற்றணும், அதுக்கு என்னுடைய கருத்தை பலப்படுத்துங்கன்னு சொல்றாருல்ல. அது மாதிரி ஏதோ சதித்திட்டம் தீட்டப்படுகிறது, இந்த ஆட்சிக்கு அச்சுறுத்தல் இருக்கு. இந்த ஆட்சிக்கு யார் அச்சுறுத்தலாக இருக்கணும்? இருந்தா திமுகவும் அதிமுகவும் இருக்கணும் இல்லையா? திமுகவும் அதிமுகவும் அப்படி அச்சுறுத்தலாக இருக்கா? ஒரு காலத்திலும் இல்ல. அதிமுக அது என்ன செய்யுதுன்னு தெரியாம உட்கார்ந்து இருக்காது ஒரு மூலையில. திமுக தன்னுடைய எதிர்க்கட்சி பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கு. நாங்க சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் துவக்க நிலையிலேயே சொன்னார். சொன்னதில் இப்போதும் உறுதியாக இருக்கிறார். அவர் கலைஞருடைய பிள்ளை. பேசிட்டு மாத்தி பேசுற பழக்கம் அவருக்கு கிடையாது. சொல்லிட்டு வேற ஒண்ணு செய்கிற பழக்கம் அவரிடத்துல எப்போதும் இருந்ததே இல்லை. சொல்லொன்று செயல் ஒன்று எப்போதும் அவரிடத்தில் இல்லை. சொல்லும் ஒன்றுதான், செயலும் ஒன்றுதான். அதை எப்போதும் அவர் ஒரு கடமையாகவே கருதி பின்பற்றுகிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் அன்றைக்கு என்ன சொன்னாரோ அதே நிலையில் தான் இன்றைக்கும் இருக்கிறார். அப்ப என்ன சதித்திட்டம் தீட்டப்படுது? யார நீங்க சொல்றீங்க சதித்திட்டம் தீட்டப்படுதுன்னு? ஒருவேளை டெல்லியை நோக்கி நீங்க கேள்வி எழுப்புறீங்கன்னா, டெல்லியிலிருந்து உங்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்படுதுன்னு நீங்க கருதி இந்த நாட்டு மக்களிடத்துல சொன்னீங்கன்னா, அதை பட்டவர்த்தனமாக சொல்வதை எது தடுக்குதுன்னு கேட்கிறேன். முதுகெலும்பு இல்லாத ஒரு தலைவராக வெளிப்படுறாரா விஜய்? விஜயால் தன்னுடைய எதிரி யாருன்றதை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல முடியாதா? ஏன் அவ்வளவு அச்ச உணர்வோடு இருப்பவர் மேடையில் எதற்கு சவடால் விடுகிறார்? மேடையில் எதற்கு வசனம் பேசுகிறார்? அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மோடி அரசு குறித்து விமர்சனம் வருகிற போதெல்லாம் மோடி அரசு என்ன பண்ணும்னா, எல்லையிலே ராணுவ வீரன்னு வந்து நிற்கும். இந்த நாட்டினுடைய தேசபக்தின்னு வந்து நிற்கும். தேசபக்தியின் பெயரால் எதிரிகளை ஒன்று சேர விடாமல் தடுக்கும். ஆன்டி சோசியல் எலமெண்ட் மாதிரி எல்லாரையும் சித்தரிக்கும். அது மாதிரி இந்த ஆட்சியை கவிழ்க்க வர்றாங்க. யாரு கவிழ்க்க வர? யாரும் கவிழ்க்க வரல இந்த ஆட்சியை. இந்த ஆட்சியை நீங்க நல்லா நடத்துங்கன்னு தான் சொல்றாங்க. உங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தான் அவ்வப்போது சொல்றாங்க. உங்களுக்கு தேவையான அறிவுரைகள் தான் அவ்வப்போது சொல்றாங்க. அதையே நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. அதையே நீங்க காது கொடுத்து கேட்பதற்கு தயாராக இல்லாத சூழல்ல இருக்கீங்க. நீங்க முதல்ல ஒரு முதலமைச்சர் என்றே உணராமல் இருக்கீங்க. நீங்க இன்னமும் அந்த கேரவன் மனநிலைக்குள்ளேயே இருக்கீங்க. 6 மணிக்கு பிறகு உங்களால வெளியில வர முடியல. உங்களால இயல்பாக நடந்து கொள்ள முடியல. இயல்பாக உங்களால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட முடியல. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய விஷயத்துக்கு கூட்டாம டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்து சம்பந்தமே இல்லாம இப்ப அதுக்கு ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை கூப்பிடுறீங்க. எம்பிக்கள் வந்து என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டா அதுக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் காவேரிக்கு கூப்பிடல அப்படின்னு கேட்டா உங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவர் சொல்றாரு, நாங்க காவேரிக்கு கூப்பிடல, ஆனா நீங்க டீலிமிட்டேஷன்ல வந்து ஏன் காவேரிக்கு கூப்பிடலன்னு கேளுங்கிறாரு. இந்த அரசு வாய் மூடிக்கிட்டே இருக்கு. அப்ப இந்த அரசு எப்படி வெளிப்படுகிறது? இந்த முதலமைச்சர் எப்படி வெளிப்படுகிறார்னு விமர்சனத்தை வச்சா எங்க ஆட்சியர்களுக்கு சதி செய்யறாங்க. இது மோடியுடைய ஃபார்மட்னு அதனாலதான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன். உண்மையிலேயே நெஞ்சுரம் இருக்கிற முதலமைச்சராக இருந்தால், தெம்பும் திராணியும் இருக்கிற முதலமைச்சராக இருந்தால் இந்த ஆட்சிக்கு எதிராக யார் சதி செய்கிறார்கள் என்பதை சொல்லிவிட்டு இந்த முதலமைச்சர் பேச்சை முன்வைக்க வேண்டும். இன்னொன்று, இந்த ஆட்சியை கலைப்பதற்கு சதி செய்தாலுமே கூட அதை ஏன் நீங்கள் சுதந்திர தின உரையில் பேசுகிறீர்கள் என்று கேட்கிறேன் நான். முதலமைச்சர் என்கிற நிலையிலிருந்து பேச கற்றுக்கொள்ளுங்கள் முதலில். நீங்கள் இன்னமும் உங்களை ஒரு கட்சித் தலைவராகவே நீங்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு கட்சித் தலைவரே அந்த மேடையில் வந்து அப்படி பேசக்கூடாது. ஒரு கட்சித் தலைவர் அப்படி பேசினாலே அது தவறுதான். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததனுடைய வரலாறு பற்றி பேசுங்கள். இந்த நாடு இனிமேல் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறது என்று பேசுங்கள். வளம் குறித்து பேசுங்கள், இளைஞர் நலன் குறித்து பேசுங்கள், எதிர்கால திட்டங்கள் குறித்து பேசுங்கள். அதை விடுத்துவிட்டு ஒரு மேடையில ஏறி நின்று கொண்டு, அதுவும் அரசினுடைய சுதந்திர தின மேடையில் ஏறி நின்று கொண்டு நீங்கள் உங்கள் மனம் போன போக்கில் பேசுவதற்கு சுதந்திர தின மேடை பகடைக்காய் அல்ல என்பதை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை எந்த முதலமைச்சரும் வெளிப்படாத ஒரு முகத்தோடு வெளிப்பட்டிருக்கிறார் விஜய். உண்மையிலேயே விஜய் பேசி இருப்பது அபத்தத்தினுடைய உச்சம் என்றுதான் நான் வந்து இன்றைய உரையை பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமா விஜய் இன்னைக்கு பேசி இருக்கிற பேச்சு இருக்குல்ல, அது வந்து ஒரு பதட்டத்தினுடைய வெளிப்பாடுதான். ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கிற ஒருவர் எப்படி பேசுவாரோ அப்படித்தான் இன்றைக்கு வந்து முதலமைச்சர் பேசினார். அதனாலதான் என்னை கைவிட்டுறாதீங்கன்னு இந்த மக்கள்கிட்ட சுதந்திர தின உரையில அவரால் கேட்க முடியுது. அதே போல நாங்க வந்து மேடம் ஜெயலலிதான்னு அவரால் பேச முடியுது. அண்ணன் ஸ்டாலின் பெயரை சொல்லாமல் அவரால் பேச முடியுது. இதெல்லாமே ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தான். அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்குடைய கடைசி கட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த ஆட்சிக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்கிற செய்தியை சொல்லி பேசுவது. ஆனால் எதிலும் உண்மை இல்லை. அவர் இன்றைக்கு ஆற்ற வேண்டிய உரையை ஆற்றவில்லை. மாறாக எதையோ பேசி உளறி குட்டி விட்டு போயிருக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த சூழல்ல பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதிவு செய்கிறவர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.